பூமியை வந்துட்டு சரண் வந்துட்டு காரில் உட்கார வச்சுட்டு தன்னோட கார் மாதிரி தனக்கு தான் வந்துட்டு அந்த கொலுசை பற்றி விஷயம் தெரியுன்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பூமியும் அந்த விஷயத்த சொல்லுங்கள், இந்த கொலுசை பற்றி சொல்லுங்கள், அது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எங்கள் அப்பா அம்மாவை தேடிட்டு வந்திருக்கேன், எனக்கு நீ யாருமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா யார் என்னன்னு தேடி கண்டுபிடிக்கணும், உங்களை யாருன்னு தெரியுமா, என்ன தெரியுமா, என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நான் எங்கேருந்து இதெல்லாம் சொல்கிறது, ப்ரோ கிட்ட கேட்டால் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான ஆஃபீஸ் வேலை இருக்குது, அந்த ஆஃபீஸ் வேலையை நான் முடிச்சிட்டேன்னா உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக சரண் இங்கே குகனோட ஆஃபீஸ்க்கு. குகன் வந்துட்டு ஒரு மீட்டிங் ஏதோ அட்டன் பண்ணிகிட்ருக்காரு, ஏதோ ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காரு. நேராக வந்துட்டு சரண் வந்துட்டு வெளியே விட்டுட்டு வராரு பூமியை. கார்லேருந்து இறங்கி வந்தவங்க இந்த வாட்ச்மேன் கிட்டே பேசிக்கிட்டு நல்லபடியாக போகிறாரு சரண். அதை பார்த்துட்டு இவரோட ஆஃபீஸ் தான் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. பரவாயில்ல இவரை நம்பலான்னு சொல்லிட்டு நேராக குகன் கிட்டே போயிட்டு மீட்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு வந்து, ப்ரோ அந்த காரில் வச்சுருக்கீங்களா அந்த கொலுசை பற்றி சொல்லுங்களேன் ப்ளீஸ், அந்த மொத்த கதையும் தெரியும்னு சொல்கிறாங்க. டே என்னடா உளறிட்டு மீட்டிங் முக்கியமாக போயிட்டுருக்கா, அதை விட்டுட்டு நீ கூட்டிகிட்டு வந்து இங்கே இந்த வேலையை கேட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ப்ரோ அதுவும் முக்கியம் தான் ப்ரோ, சொல்லு ப்ரோன்னு கேட்டுட்ருக்காரு. இந்த வேறு அது ரொம்ப பெரிய கதை, நான் அப்புறம் வந்து சொல்கிறேன், இப்போதைக்கு என்ன வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்காம அவர் சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அப்புறம் அவங்க ஆளுங்களை கூப்பிட்டீங்க பாருங்கள், இவனை உள்ளவே விடாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு, இவன் இங்கேயே கிடக்கட்டும், அவனை உள்ளே விட்டீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரண் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ன இவ்வளோ நேரம் ஐயா அவர் உள்ளே வரல, வெளியே வரல, சரி நம்ம போவோம் உள்ளேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா அங்கே பிள்ளையார் இருக்குது, எல்லோரும் ஆளாளுக்கு வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஒரு பிள்ளையாருக்கு வந்துட்டு யாரும் ஆர்த்தி காமிக்கணும்னு தோண்டியேன்னு சொல்லிட்டு அவங்களே ஆர்த்தி எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. அப்போ ஃபயர் அலாரம் ஆன் ஆகிடுது இவங்க இது பண்ணனால. அதுக்கப்புறம் எல்லோரும் பதறி அடிச்சுட்டு வர்றாங்க. மீட்டிங்லேருந்து நம்ம குகனும் எல்லாரையும் வெளியே போங்கன்ட்டு அமுச்சுக்கிட்டே வராரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டுருக்குது. அதாவது ஃபயர் அலாரம் அடித்தோன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்காக தண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிது. ஹீரோயின் மழை நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க. ஏய் நீ எப்படிங்கன்னு ஹீரோ வந்து கேட்க, நீ எப்படிங்கன்னு ஷாக் ஆகிட்டு 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் சார் இவ தான் வந்துட்டு இந்த இதுவும் கொளுத்தி வச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களே, இதுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு யாரும் இல்லாத நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. உனக்கு அறிவு தான் இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு குகன் கோவப்பட, என்ன உன் ஆஃபீஸ் மாதிரி ரொம்ப தான் துள்ளுற, ஆஃபீஸில் ஒழுங்காக கட்ட தெரியல, மழையெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் அது மழை இல்லை, நீ இது பண்ணனால வந்து என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஃபயர் அலாரம் அப்படின்னு ஏதோ ஒன்று மழை பெஞ்சா இல்லையா இது கூட தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைடில் கூட ஹீரோயினும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் வெளியே வந்துட்டு நம்ம சரண் வந்துட்டு எங்கே போச்சு இந்த பொண்ணு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்புறம் சண்டை போட்டு, உன்னை பார் வேலை விட்டு தூக்கணுமா இல்லையா பாரு, நான் ஓனர்கிட்டே சொல்கிறேன், ஓனருக்கு நல்லா தெரிஞ்சவங்க அண்ணன் சொல்கிறாங்க. ஓனர்கிட்ட சொல்லி என்ன தூக்க போறியா, ஆமாம் அடுத்த டைம் நான் இந்த ஆஃபீஸ்குள்ளே வரும்போது நீ இருக்கவே மாட்டேன், வேலையில் இருக்கவே மாட்டேன் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி பூமி சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஐயோ எங்கேருந்தான் கொஞ்சம் தெரியல இந்த பொண்ணுன்னு குகன் கடுப்பாயிட்டு போகிறாரு. அப்புறம் வெளியே வந்தோடனே என்னாச்சு நீங்கள் எங்கே போனீங்க, நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்கலாம், ஒருத்தர் ரொம்ப துள்ளிகிட்டே இருக்காங்க, முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க, என்கிட்டே ரொம்ப இதுவாக பேசிட்டான் அப்படின்னு பூமி சொல்ல, ஐயோ அண்ணா ஆஃபீஸில் நான் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு. சரி அதை பார்த்துக்கலாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஏறுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி, நம்ம எதுக்காக இப்போ வந்தோம்னு சொல்லி, ஆமாம்ல கொலுசு விஷயம் அப்போ சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன் காரில் ஏறி உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் காரில் ஏற்றி உட்கார்ந்ததுக்கப்புறமா பூமி திரும்பவும் கேட்குறாங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்கிட்ட நிறுத்துறாங்க. அங்கே சாப்பிட்டு போயிடலாம், சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி அப்போனா இது வாங்கிக்கோங்க பார்சல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ ஒரு பார்சல் போய் வாங்கிறதுக்கு போகிறாரு. அப்புறம் அவங்க ப்ரோக்கு அதாவது ககனுக்கு கால் பண்ணி அந்த கதையை கேட்குறாங்க. ஃபோனை கட் பண்ணிடுறாரு அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு கரெக்டாக அவங்க அண்ணனோட அட்ரஸ் கேட்குறாங்க. எதுக்காக இந்த அட்ரஸ் போடுறீங்கன்னு சொல்லி கேட்க, நான் தான் டான்ஸ் டீச்சர், அந்த வீட்டில் கூட்டின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்பாவோட கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்கு போனீங்க உங்களுக்கு அவ்வளோதான், உங்களை அப்படியே அங்கேயே அடைச்சி வச்சுருவாங்க, அதனால் வந்துட்டு நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது, உங்கள் இஷ்டம் அதுக்கு மேலேன்னு சொல்ல, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்ப்பான்னு அவங்க போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு யாரும் இல்லை வீடும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னனால தன்னோட அண்ணன் வீட்டில் தங்க வைக்கிறதுக்காக சரண் ஐடியா பண்ணுறாரு. உடனே நேராக போய்ட்டு, நீங்கள் நான் சொல்கிற வீட்டில் போய் டான்ஸ் டீச்சர்னு சொல்லணும், உங்களுக்கு டான்ஸ் தெரியலன்னு கேட்க நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுங்க, அங்கே சேஃபாக இருப்பீங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் வந்து இந்த கொலுசு விஷயத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் கொலுசு முடிஞ்சு போன கதையை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்லிட்டுருக்கேன், அதுதான் நமக்கு நல்லது, நேற்று நமக்கு நல்லதா இல்லை உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லதுன்னு சொல்ல வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம், நீங்கள் கொலுசை பற்றி சொல்லுங்கள், சொல்கிறேன் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ககனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாரு. காரணிக்கு வச்சுட்டு, இந்த வீட்டுக்கு தான் நீங்கள் இப்போ வந்து டான்ஸ் டீச்சராக போகணும், நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் கிளம்புங்க போங்கன்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் போகணுமா,
என்ன 4 பேர் கூட்டிகிட்டு போக முடியும், டான்ஸ் டீச்சருங்க, நீங்கள் மட்டும் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் உள்ளே போய்ட்டு யாராவது இருக்கீங்களான்னு கேட்க ககனோட அம்மா வராங்க. யார் மணின்னு கேட்க டான்ஸ் டீச்சர்னு அப்படியே வாமா உள்ளன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பூர்ணிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் உட்கார சொல்கிறாங்க. கீழே உட்கார பார்க்குறாங்க. நீ மேலே உட்காருமான்னு சொல்லிட்டு மேலே உட்கார வைக்கிறாங்க. உன் பேர் என்னம்மான்னு கேட்க பூமின்னு சொல்கிறாங்க. பூமியா அண்ணன் வேறு ஏதோ பேர் சொன்னாரே அப்படின்னு பூர்ணி சொல்ல அப்புறம் பதறிடுறாங்க. நம்ம பூமி எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.